பாடகி ஜானகி அம்மா அவங்க வீட்ல வச்சிருந்த ஒரு ரகசிய அறைய பார்த்துட்டு, பேத்தி ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த இதுல பார்க்க போறோம். 88 வயசு ஆகியிருந்த பாடகி ஜானகி அம்மா, கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி உடல்நல பிரச்சனை காரணமா காலமாயிட்டாங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம பல மொழி திரைப்படங்கள்ல பல்லாயிரக்கணக்கான பாடல்கள பாடி ஃபேமஸ் ஆன ஜானகி அம்மாவுக்கு, கடந்த ஒரு சில மாதங்களாவே எக்கச்சக்கமான உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தன்னோட மகன் இறந்து போன அந்த துயரமான துக்க செய்தியிலேருந்து அவங்களால வெளிய வரவே முடியல. இது இல்லாம சென்னையில அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. கடைசி காலகட்டத்தில மகன் இறந்ததுக்கு பிறகு தன்னோட ஃபேமிலியோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மைசூர்ல இருக்கக்கூடிய அவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு ஜானகி அம்மா தான் பேத்தியோட போயிருக்காங்க. ஜானகி அம்மாவுக்கு அப்சரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேத்தி இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா வர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேத்தியும் இருந்திருக்காங்க. அவங்க தான் ஜானகி அம்மாவ கடந்த ஒரு சில வருஷங்களா கேர் எடுத்து பார்த்துருக்காங்க. ஆனா அவங்களும் கடந்த 2023ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாசம் இறந்து போயிட்டாங்களாம். இந்த விஷயத்த ஜானகி அம்மாவோட 2வது பேத்தி அப்சரா அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட் மூலியமா ஒரு எமோஷனா ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில மைசூர் வீட்ல தங்கியிருந்த ஜானகி அம்மாவுக்குன்னு பிரத்யேகமா ஒரு அறை ஒண்ணு இருந்திருக்கு. சொல்லப்போனா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அது வந்து ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி தான். அந்த அறைக்குள்ள அவங்களோட மருமகளையும் பேத்திய தவிர வேற யாரையுமே அவங்க உள்ள அலோவ் பண்ணதே கிடையாது. அவங்க ஓய்வு நேரங்கள்ல கடைசி காலகட்டத்துல படங்கள்ல பாடுறது இல்ல, பொது நிகழ்ச்சியில கலந்துக்கிறது இல்ல அப்படின்னாலும், அந்த சீக்ரெட் ரூம்ல அந்த ரகசிய அறையில தான் அவங்களோட தனிமையான வாழ்க்கைய போக்கியிருக்காங்க. எப்பலாம் அவங்களுக்கு மனசு சரியில்ல, ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றாங்களோ, அந்த நேரங்கள்லாமே அந்த ரகசிய அறைக்கு அந்த சீக்ரெட் ரூமுக்கு போயிட்டு தான் அவங்களோட அந்த பொழுதுகள அவங்க போக்கியிருக்காங்க. அங்க வந்து அவங்க யாரையுமே உள்ள அலோவ் பண்ணாம, தனக்கு பிடிச்ச பாடல்கள பாடுறது, தான் கணவர பத்தியும், தான் பேத்திய பத்தியும், தான் மகன பத்தியும் நினைவுகள நினைவு கூர்றது, இது மாரி எமோஷனலான சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த மைசூர்ல இருக்கக்கூடிய அந்த பண்ணை வீட்ல, அந்த ஒரு சீக்ரெட் ரூம்குள்ள உள்ள போனாங்கன்னா, குறைஞ்சது 1 நாள் 2 நாள் கழித்து தான் அவங்க வெளியே வருவாங்களாம். சாப்பாடு, தண்ணி எல்லாமே பேத்தி அந்த ரூமுக்கே எடுத்துட்டு போய் குடுப்பாங்க. இப்ப பாட்டி இறந்து போனதுக்கு பிறகு, ஜானகி அம்மாவோட பேத்தி அந்த ரூம ஓப்பன் பண்ணி பார்த்து, அந்த ரகசிய அறையில ஜானகி அம்மா என்ன மாரி விஷயங்கள பாதுகாத்துருக்காங்க, இவ்வளவு நாட்கள் தனிமையில இருந்த ஜானகி அம்மாவுக்கு அந்த ரூம் எந்த மாதிரி ஒரு அடைக்கலத்த குடுத்திருக்கு, இது மாரி பல விஷயங்கள பார்த்து எமோஷனா ஃபீல் பண்ணி கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. பாட்டி இறந்து போனதுக்கு பிறகும் அந்த ஒரு ரகசிய அறைய அவங்க நினைவா அவங்க வந்து அத பராமரிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்காங்களாம். இந்த விஷயத்த கேட்டு ஒட்டுமொத்த உறவினர்களும் மிகப்பெரிய அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் மூழ்கியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்கள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.